ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ஒரு சைஃபை ஆக்ஷன் படமாக வெளியான பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். பிரெடேட்டர் பிரான்ச்சைஸ்ல 9வது படமா இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். யோஜா பிரைம் அப்படின்ற பிளானெட்டை சேர்ந்த டெக் ஒரு ரன் பிரெடேட்டரா இருக்கு. அதாவது பிரெடேட்டர் இனத்திலேயே அது ஒரு வீக்கான பிரெடேட்டரா கருதப்படுது. டெக் பாத்தீங்கன்னா தான் மத்தவங்களுக்கு சலச்சமே இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணும் அப்படின்றதுக்காக ஜென்னா அப்படிங்கிற பிளானெட்டுக்கு போய் எந்த ஒரு பிரெடேட்டராலையும் கொல்ல முடியாத அபெக்ஸ் பிரெடேட்டரான கலிஷ்கே வேட்டையாடி கொள்ளணும் அப்படின்னு டெக் நினைக்கிறாரு. பட் இவருடைய அப்பா பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப வீக்கா இருக்காரு அப்படின்றதுக்காக அவருடைய பிரதர் வெய்யை வச்சு அவரை கொல்ல சொல்றாங்க. டெக்கு கொல்றதுக்கு வெய்க்கு மனசு வரல. அதனால பாத்தீங்கன்னா டெக்க ஒரு டிரான்ஸ்போர்ட் ஷிப்ல ஜென்னா பிளானெட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஷிப் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அதை நிறுத்த முடியாத ஒரு சூழல்ல வெய் தன்னுடைய ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்றதுக்காக அவர் கொல்லுறாங்க. அதை பாக்குற டெக்கால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழல்ல அவருடைய பிளானெட்டை விட்டு வெளியே போறாரு. ஒரு வைராகியத்தோட பிளானெட் ஜென்னாக்கு போற டெக் பாத்தீங்கன்னா தான் எடுத்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சாரா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. படத்துடைய டைரக்டரான டான் ட்ரெச்சன்பர்க் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 தரமான பிரெடேட்டர் மூவி எடுத்திருக்காரு. ஒன்னு 2021 வெளியான பிரே, இன்னொன்னு இந்த வருஷம் அனிமேஷன் படமா வெளியான பிரெடேட்டர் கில்லர் ஆஃப் கில்லர்ஸ். பிரெடேட்டர் பிரான்ச்சைஸ்ல 2 படமே பாத்தீங்கன்னா ஒரு தரமான படமா இருக்கு. ரெண்டுமே ஹாட்ஸ்டார்ல இருக்கு. நீங்க பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. சோ இந்த 2 வெற்றி பட வரிசையில பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸும் ஆட் ஆயிருக்கு. டான் ட்ரெச்சன்பர்க் உடைய டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் டாப் நாச்சா இருக்கும். இந்த படத்துல நிறைய டீடைலிங் பண்ணிருப்பாரு. அது விஷுவலா பார்க்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பிரெடேட்டர் அப்படின்றது ஒரு எமோஷனே இல்லாத ஒரு பர்சனாலிட்டியாவும் அட்வான்ஸ்ட் ஹண்டிங் ஸ்கில்ஸ் இருக்கிற ஒரு ஸ்பீஷீஸாவும் மட்டுமே வந்து காமிச்சிருப்பாங்க. அதை வச்சு ஆக்ஷன் மட்டும் தான் பண்ணிருப்பாங்க. பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிரெடேட்டருக்கும் உணர்ச்சிகள்லாம் இருக்கு. பிரெடேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கில்லர்ஸா இருந்தாலுமே அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பிரதர்ஹுட் அப்படின்றது இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் சீன்லயே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சோ இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் கனெக்ட் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் மூலமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பிரெடேட்டருக்கான ஒரு கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுத்த முதல் படம் இது அப்படின்னே சொல்லலாம். எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெக் அப்படிங்கிற பிரெடேட்டர் பாத்தீங்கன்னா தன்னுடைய உலகத்திலேயே தான் பொருந்தல அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாரு அப்படின்றத ரொம்ப நல்லாவே வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. கலிஷ்க கொல்றதுக்கான ஒரு பெரிய மோட்டிவேஷனா அந்த ஃபேக்டர் தான் அமையுது அப்படின்றத ரொம்ப நல்லாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். விஎஃப்எக்ஸ், சவுண்ட் டிசைன் எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த 2 ஃபேக்டருமே எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. பிரெடேட்டர் ஃபேன்ஸ்க்கும் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் ஒரு விஷுவல் ட்ரீட்டாவே அமைஞ்சிருக்கு. ஜென்னா அப்படின்ற பிளானெட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே டிசைன் பண்ணிருப்பாங்க. அந்த பிளானெட்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் சவுண்ட் ட்ராக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆத்தென்டிக்கா கொடுத்திருப்பாங்க. அந்த சவுண்ட் ட்ராக்கும் பிளானெட்டோட விஷுவல்ஸும் சேரும்போது டியூன் படத்தை வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு டாப் நாச் எஃபெக்ட் வந்து இந்த படத்துல கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு மினிமலிஸ்ட் மூவி. குறைவான கதாபாத்திரங்கள் மட்டுமே இருக்கும். பட் அதில் நடிச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பினாமினல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. தியா கேரக்டர் மூலமா சில ஹியூமர் போர்ஷனும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துல சில பிரெடிக்டபிளான சீக்வன்ஸ் இருக்கு. இருந்தாலுமே அது என்டர்டெயின்மெண்ட் லெவலையோ பேசிங்கோ அஃபெக்ட் பண்ணல. படத்துடைய பேசிங் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே ரொம்ப நல்லாவே இருக்கும். பெருசா டல் மொமெண்ட் அப்படின்றது எதுவுமே இருக்காது. 2025 வெளியான சிறந்த படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அடர்கனென்ட் இல்ல, இருந்தாலுமே வயலண்டான சீக்வன்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 8 out of 10.